பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபிக்காக கூட ஆனக்குடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எஸ்ஐயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் உண்மையாய் அவரை பற்றி கொண்டு மாத்திரமல்ல, அநேகர் தேவனை தேடுறாங்க, அநேகர் தேவனோடு தான் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆண்டவரோடு கூட தான் இருக்கேன். ஆனால் நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாலே ரட்சிக்காது. விசுவாசம்னா உண்மையான மனதோடு ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு, உண்மைதானங்க, ஆமென், நமக்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? பூர்ண சமாதானத்துடன் நம்மளை என்ன பண்ணுறார்? காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன கடுகளவு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசம் இல்லாதவர்களாக இராதபடி விசுவாசத்தோடான ஒரு சின்ன அளவு நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலும், என் மேலே நம்பிக்கை வச்சு நீ எந்த செஞ்சாலும் நான் உன்னை என்ன பண்ணுறேன், உன் விசுவாசத்தினால உன்னை நான் என்ன பண்ணுறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதில் பாருங்கள், உண்மையாக நான் அநேகர் சொல்வது உண்டு, நான் அவரை மட்டும்தாங்க நம்பி நிற்கிறேன், அவருடைய சமூகத்தை தாங்க காத்துட்ருக்கேன், வேறு எதுவுமே நான் நம்பிக்கவே இல்லைங்க, அவரையே தான் நான் பிடிச்சிருக்கேங்க, ஆனால் ஏங்க எனக்கு துன்பம் வருதுன்னு அநேகர் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, நம்ம எவ்வளவோ பொறுமையுடன் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு அவரோட நம்பிக்கையாக இருக்கிறோமோ, ஆண்டவர் பூர்ண சமாதானத்தை தந்து நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அது கர்த்தர் பேரில் வைக்கும் பொழுது அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து அது நன்மையுமாய் அது செம்மையுமாய் மாற்றுவாராக. சமாதானத்தோடு காத்து கொள்வாராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். God bless you. God bless.